ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெகுலேஷன் 25ல் மெக்லோரியன் சீரீஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீரீஸோட ஜென்ரல் ஃபார்முலா. இதில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஃபங்க்ஷன், எஃப் டேஷ் எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், எஃப் என் டெரிவேஷன் வரைக்கும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இந்த எக்ஸாம்பிளில் மெக்லோரியன் சீரீஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சைன் எக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எப்பயும் போல் ஃபார்முலாவே எழுதிடுவோம். ஃபார்முலா எழுதி முடிச்சுட்டு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் கிவன் வேல்யூவை நம்ம எடுத்து எழுத போகிறோம். நமக்கு கிவன் கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கிறோம். இப்போது எஃப்பை டெரிவேட் பண்ணும்போது சைன் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸாகவே மாறும். இப்போ நார்மலாகவே சைன் எக்ஸை வந்து டெரிவேட் பண்ணால் காஸ் எக்ஸாக மாறும், காஸ் எக்ஸ் டெரிவேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸாக மாறும். காஸ் எக்ஸை டெரிவேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸாக மாறுது. இப்போ மைனஸ் சைன் எக்ஸை டெரிவேட் பண்ணும்போது மைனஸ் அப்படியே வந்துடும், சைனு காஸ் எக்ஸாக மாறும். அகைன் டெரிவேட் பண்ணும்போது மைனஸ் அப்படியே ஆகிரும், காஸ் எக்ஸ் பதிலாக மைனஸ் சைன் எக்ஸ் போடுறோம். இப்போது மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் சைன் எக்ஸாக மாறுது. இப்போது எஃப் வந்து 5 டெரிவேஷன் ஆச்சுன்னா சைன் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸாக மாறும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலா மெத்தடில் எக்ஸோட வேல்யூ வந்து 0. இப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு சைன் 0ஓட வேல்யூ 0. அது மேலே கொடுத்துருக்க மாதிரி சைன் 0ஓட வேல்யூ 0 வரும், காஸ் 0ஓட வேல்யூ வந்து 1. இப்போது எஃப் டெரிவேஷன் ஆஃப் 0 காஸ் 0ஓட வேல்யூ 1. சேம் ஃபார்மேட்டில் எஃப் 2 டெரிவேட், 3 டெரிவேட், 4 டெரிவேட், 5 டெரிவேட் வரைக்கும் நம்ம பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் வந்து நமக்கு சைன் 0 வந்து -0 வந்து +0 தான் வரும், காஸ் 0 வந்து -1. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்குது, அதனால் காஸ் 0ஓட வேல்யூ 1, நம்ம மைனஸ் ஆட் பண்ணி -1 வரும். சைன் 0ஓட வேல்யூ 0, காஸ் 0ஓட வேல்யூ 1. கொடுத்துருக்க கிவன் ஃபார்மேட்டை வச்சு நம்ம ஃபார்முலா மெத்தடுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்த ஃபார்மேட்டை வச்சு ஃபார்முலாவில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவை எடுத்து பாருங்கள். அதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 நம்ம எடுத்துட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அப்ளை மட்டும்தான் பண்ண போகிறோம். இப்போது ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கபடி சைன் எக்ஸ் கொடுத்துறோம். எஃப் ஆஃப் 0 என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 0 தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து எக்ஸ் அப்படியே போட்டுரும். திருப்பி எஃப் டெரிவேட்டிவ் 0 வந்து அதுவும் ஒன்று தான், ஆஸ் x² டிவைடட் பை 2 ஃபேக்டரியல் கொடுத்துரும். இப்போ எஃப் டபுள் டேஷ் 0 வந்து நமக்கு 0 தான் கிடச்சிருக்கு. ப்ளஸ் எப்பயும் போல் x³ டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் போட்டுரும். சேம் ஃபார்முலாவில் இருக்க மாதிரி நம்ம 4, 5 அப்ளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சைன் எஸ் ஈக்குவல் டு 0 நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போது x × 1 1 தான் வரும், ப்ளஸ் 0 × மல்டிப்ளிகேஷன் எனிதிங் 0 தான் வரும், ப்ளஸ் அடுத்து x³ டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் -1 வந்து நம்ம -x³ போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 0 × x4 ஆல்சோ 0 தான் வரும், ப்ளஸ் x5 அண்ட் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல். அடுத்து ஃபுல்லாக டாட் வச்சுக்கோங்க. தேர்ஃபோர் சைன் எக்ஸ் அப்படியே வரும், எக்ஸ் அப்படியே இறங்கிடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x³ டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.